ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, என் பையன் ரொம்ப நேரம் ஆளே இல்லையே, என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தேன். கரண்ட்டு வேறு இல்லை எங்கள் ஊரில். ஸோ அவன் கரண்ட் இருந்தால் டிவி பார்ப்பான். என்ன பண்ணுறான்னு வெளியில் வந்து பார்த்தா, என்னப்பா பண்ணுறீங்க? லேப்டாப் வரைஞ்சிட்ருக்காங்க. லேப்டாப் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு லேப்டாப் வரைகிறான். அதுவும் லேப்டாப்பு உண்மையான லேப்டாப் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து லேப்டாப் வரைஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ அறிவு பாருங்க என் பையனுக்கு. ஏன்டா லேப்டாப்போட ரேட் எவ்வளோ தெரியுமா? அதை உட்காந்து அவ்வளோ அசால்ட்டாக எடுத்து வந்து பின்னாடி பக்கம் வச்சுக்கின்னு லேப்டாப் வரைஞ்சிருக்கிறேன். இந்த வீடு தெரிஞ்சுங்களாங்க. இந்த வீடு சென்னையில் அவங்க அப்பா அவனுக்காக ட்ராப் பண்ணி கொடுத்த வீடு. பஸ்ஸில் கஷ்டப்பட்டு நாங்கள் தூக்கின்னு வந்தோங்க. அந்த அட்டையை பாதுகாப்பாக எடுத்துன்னு வரத்துக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே பஸ்ஸில். அது வேணும்னு அடம் பண்ணி அந்த வீடு எடுத்துன்னு வந்தோம் இங்கே எங்கள் வீட்டுக்கு. இந்த கட்டு லேப்டாப் கட்டு. என்னது இது? ஹார்ட் நைட்டு வரைஞ்சான் உக்காந்துன்னு. குயின் மண்டியில் அது இருக்குமா வச்சுக்கிறாங்க. அப்புறம் வேற என்ன வரைஞ்சேன்? சின்சன் இங்கே பாருங்க ஃபுல்லாக. என்ன இது சொல்லு, யார் யார் இதெல்லாம்? அம்மாவா? எதிர நான் இது அம்மா, அப்பா, நானு, குட்டி அக்கா எல்லாம் லைனாக வரைஞ்சிட்டான் பாருங்க. அவனுக்கு இந்த சின்சான் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். லேப்டாப்பு வரைகிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாருங்கள், இந்த லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு லேப்டாப் வரைகிறது தாங்க எங்கள் ஹைலைட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா பண்ணுறான்னு பின்னாடி பக்கம் வந்து பார்த்தா லேப்டாப் வரைஞ்சிட்டுருக்கிறான். சரி, லேப்டாப் தான் வரைகிறானே புள்ள அமைதியான்னு பார்த்தா லேப்டாப் வச்சுக்கிட்டு லேப்டாப் வரைஞ்சிட்ருக்கான். இது ஸ்நாக்ஸு ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கினே வரைகிறாங்க. பசங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் போல் தெரியுது. சரிங்க, இப்போ பாய்.